வணக்க மக்களே, நம்ம இந்த வீடியோவில் கைஜு நம்பர் 8 இருக்க ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமே தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. அப்படி தமிழில் கிடைக்காதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா நம்ம இந்த சேனலில் ஒவ்வொரு எபிசோடையும் பிரேக் டவுன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன அனிமேயில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கைஜு நம்பர் 8 தான். கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் சீரீஸ் சூப்பராக போயிட்டு இருந்தது. சீசன் 1 கம்ப்ளீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இயர் சீசன் 2 வரப்போகுது. அதிகமாக பேசாமல் எபிசோட் 1ஓட ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஜப்பானில் ஒரு அனிமல் வினோதமான ஒரு மான்ஸ்டர் ஒன்று அட்டாக் பண்ணுது. இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ்க்கு பேர் வந்து கைஜுன்னு வச்சுருக்காங்க. இந்த கைஜுவை அடிக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் மக்களை அந்த கைஜுக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காகவுமே ஒரு தனியாக ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் ரெஸ்கியூ ஃபோர்ஸ். இவங்க எப்போவுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எங்கேயாச்சும் கைஜு அப்பியர் ஆகுதா, அப்படி அப்பியர் ஆச்சுன்னா அதனால் மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த கைஜுவை உடனே அழித்து மக்களை அங்கேருந்து பாதுகாப்பாக ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அதுதான் அந்த ரெஸ்கியூ ஃபோர்ஸு. ஸோ இந்த தடவை அதே மாதிரியே ஒரு கைஜு வந்து அப்பியர் ஆகிருக்கு. மான்ஸ்டர் சைஸில் இருக்குது. ஸோ உடனே ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிட்டு அங்கே அந்த ஃபோர்ஸஸ் சேர்ந்தவங்க எல்லோரும் வந்துடுறாங்க. ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் ஃபைட் பண்ணுறாங்க, கன்ஸில் எல்லாம் ஃபயர் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த கைஜுவை தோக்கடிக்க முடியல. அப்போ தான் அங்கே ஒரு கேப்டன் வராங்க. அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு ஹெட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கேப்டன். அவங்க கன்னில் ஒரே ஒரு ஃபயர் தான் பண்ணுறாங்க. அந்த கைஜு வந்து அப்படியே அந்த இடத்துல வெடித்து செத்துருது. ஸோ இதுலேருந்தே தெரியுது இந்த கேரக்டர் ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன் வரப்போகிற சீசனில். ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஹீரோவாக கட்டுறாங்க. நான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ தான் போய் கைஜுவோட ஃபைட் பண்ணி மாஸ் கட்டுவான்னு நினச்சா நம்ம ஹீரோ பன் சாப்பிட்டுட்டு ஓகே கைஜுவெல்லாம் செத்துருச்சு, இப்போ போய் நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு போகிறான். நம்ம ஹீரோ என்ன வேலை பார்க்குறான்னா இந்த கைஜு செத்ததுக்கப்புறம் அதோட கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுற வேலையை தான் நம்ம தலைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட ஃபைட் பண்ணுற அளவுக்கு பேட்டில் எபிலிட்டி இல்லைனாலும் அவங்ககிட்ட ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது கைஜுவை பற்றினது. கைஜுவோட வீக் ஸ்பாட் என்ன, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, அதை எப்படி அழிக்கிறது, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அவனுக்கு தெரியும். ஏன்னா இவன் பல வருஷமாக இந்த கைஜுவோட பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற வேலையில் இருக்கனால கைஜுவை பற்றின ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் இவனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட் நைட் நடந்த அந்த கைஜு அட்டாக்கை பற்றின நியூஸை வந்து பார்க்குறான் டிவியில். அப்போ தான் அந்த கேப்டனையும் காட்டுறாங்க. இப்போ தான் தெரிய வருது அந்த கேப்டன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட சைல்டுஹுட் க்ரஷ். ஸோ இவனும் அவங்களும் ரெண்டு பேருமே இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம இங்கே இருக்கிற எல்லா கைஜியுமே அழிக்க போகிறோம் ஒன்றா சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஹீரோவால் அந்த மாதிரி ஒரு ரெஸ்கியூ ஃபோர்ஸில் ஜாயின் பண்ண முடியல, அவனுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்காங்க, கேப்டன் பொசிஷனுக்கு அந்த டீமில். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து சோகமாகவும் இருக்குது. ஏன்னா நம்மளால் இந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு. நம்ம ஹீரோவும் சும்மா இல்லைங்க, அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவனாலே முடிஞ்ச இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் அவனால் வந்து இதை வந்து ஜாயின் பண்ண முடியல. அப்படியே அந்த நாள் முடியுது. அடுத்த நாள் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ எப்பவும் போல் வேலைக்கு போகிறான். அவனுக்கு ஒரு ஜூனியரும் இருக்கான். ஸோ அவனை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவை பார்ப்போம். அந்த ரெஸ்கியூ ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸாம் வைப்பாங்க. ஒவ்வொரு தடவை எக்ஸாம் வைக்கும்போது நம்ம ஹீரோ போய் அட்டன் பண்ணுவான். ஆனால் அவனால் பாஸ் ஆக முடியல. இவன் மட்டும் இல்லாமல் இவன் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் வந்து அந்த எக்ஸாமில் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களாலே பாஸ் பண்ண முடியல. சரி இதெல்லாம் விட்டுறலாம், நம்ம போய் நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் முடியாது, நான் வந்து இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை வர மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து நான்லாம் அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, நான் எவ்வளோ தான் தோற்றாலும் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் ஃபீல்டு ஒர்க்குக்கு போயிடுறாங்க. அவனும் அவனோட ஜூனியரும் சேர்ந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி ரெஸ்கியூ ஃபோர்ஸுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரெண்டு பேரும் அதை பற்றி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே அவன் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான், ஏன் நான் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும், மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பூமர் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்னா திடீர்னு அவன் ஜூனியருக்கு பின்னாடி ஒரு கைஜு வந்து அப்பியர் ஆகுது. உடனே நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகிடுறான். அவன் ஜூனியரை கடிக்க வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், டைவ் அடித்து அவன் ஜூனியரை காப்பாற்றிடுறான். அவங்ககிட்ட அந்த அளவுக்கு பவர்ஸ் இல்லைனாலும் இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு வில் பவர் இருக்குது. ஸோ இப்போ உடனே அவன் ஜூனியரும் பார்க்குறான், சென்பா எனக்கு நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதில் என்ன ஹைலைட்னா அவனோட ஜூனியருக்கு வந்து இவனோட பவர் அதிகமாக இருக்கும். அவனும் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். சரி ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சரி ஃபைட் பண்ணுவோம், இந்த கைஜுவை அடித்து கொள்ள ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கைஜு இவங்கள விடவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவை துரத்திட்டு வருது. நம்ம ஹீரோவும் ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு சரி சண்டை போடுவான், இதுக்கு மேலே நம்மளால் ஓட முடியாது, ஒன்று நம்ம சாகணும் இல்லைன்னா அது சாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறான். ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் மறுபடியும் அவனுக்கு வந்து ஞாபகத்தில் வருது. என்னடான்னு நம்ம ஹீரோயின் கூட பேசினதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து கைஜுவை தோக்கடிப்போம், ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கான
கேரக்டராக மாறுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பூமர்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கப்புள்ஸாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் வந்து வயிறு எரியுது. ஸோ சிங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். அனிமேல பார்த்தாலே எனக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. சரி, அதை விடுங்க, டாபிக்குள்ளே வருவோம். ஸோ அதை வந்து ஃப்ளாஷ்பேக் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்மளோட எய்ம் என்ன, இந்த மாதிரி ஒரு சோல்ஜராக மாறணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உடனே அடிக்க வரான். அப்போ கரெக்டாக அவனோட ஜூனியர் என்ட்ரி கொடுத்து புடனையோட தட்டி அதை தள்ளி விட்டுறான். என்கிட்ட பவர் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட வராங்க. அப்போ திடீர்னு அங்கே ஒரு பிளாஸ்ட். என்னடா பார்த்தா அங்கே இருக்கிற கைஜு அப்படியே வெடித்து சிதறிடுது. ஒரு டைகர் ஒன்று வந்து அந்த கைஜுவை கடிச்சு கொதையிடுது. அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். யாரா வந்து நம்மளை காப்பாற்றுனா அப்படின்னு பார்த்தா அங்கே ஏதாவது ட்விஸ்ட்டு என்னென்னா நம்ம ஹீரோயின் வந்து காப்பாற்றிருக்கான். ஆஹா, யார் முன்னாடி நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு பார்த்தா கடைசியில் அவளே வந்து நம்மளை காப்பாற்றுற அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வருத்தப்படுறான். இன்னொரு பக்கம் வந்து ஹாப்பியாகவும் இருக்கான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை பார்த்துருக்குமே அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோவுக்கும் அவனோட ஜூனியருக்கும் ரொம்ப அடிபட்டுருது. ஸோ இங்கேருந்து அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. ஹாஸ்பிட்டலில் இதை பற்றி மறுபடியும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். என்னடா இது, நம்மளால் ஒரு கைஜுவை கூட தோக்கடிக்க முடியலையே, நம்மளாம் இப்படி வந்து ஒரு ரெஸ்கியூ ஃபோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுவோம், அதுவும் அவன் முன்னாடி வந்து நம்ம வந்து இப்படி தோத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சோகமாக இருக்கேன். இங்கே வந்து நம்ம ஜூனியர் என்ன சொல்கிறேன்னா, நல்ல வேளை நான் சாவுல அப்படிங்கிற மாதிரி அட்வைஸை போட்டுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் எல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. எதுவுமே பண்ண முடியல, நம்ம ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னென்னு பார்த்தா, ஒரு கைஜு வந்து இவன் முன்னாடி வந்து நிற்கிது. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. உடனே வந்து அந்த கைஜு இவனோட வாய் மூலிமா இவன் பாடிக்குள்ளே போயிடுது. என்னடா நடக்குதுன்னு எல்லாத்துக்குமே ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னு பார்த்தா, இவன் வந்து ஒரு ஹியூமன் கைஜுவாக மாறிடுறான். கைஜுவோட பவர்லாம் நம்ம ஹீரோக்குள்ளே வந்துடுது. நம்ம ஹீரோ வந்து ஒரு கைஜு மாதிரி மாறிடுறான். இவனுக்கு நடக்கிற அந்த சேஞ்செல்லாம் அந்த கிளாத்துக்கு அந்த பக்கம் இருக்கறனால என்னாச்சு, உன்னோட புண்ணுனால வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் ஜூனியர் கேட்குறான். இவனும் கதறிக்கிட்டே இருக்கான். உடனே நான் ஜூனியர் வந்து பார்க்குறான். என்னாச்சு பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு கைஜுவாக மாறிடுறான். இதை பார்த்துட்டு ஷாக்காகிற, என்ன நடக்குது இங்கே எப்படி ஒரு கைஜு வந்தது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஒரு ஷாக்காகவே பார்க்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். என்னாச்சு, ஏன் இப்போ வந்து இப்போ வினோதமாக பார்க்குற அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது விண்டோவில் பார்க்கும்போது தான் மிரரில் தெரியுது ஒரு கைஜுவாக மாறிட்டானு. என்னடா இது, நான் எப்படா கைஜுவாக மாறுறேன், இது நான் தான், உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் நம்ம ஹீரோ. ஓகே ஒன்றும் பதட்டப்படாதீங்க அப்படின்னு இவங்க முடிவு பண்ணும்போது அங்கே ஒரு பேஷண்ட் வந்து பார்க்குறான். யாருப்பா தம்பி நீங்கள், இது கைஜுவா, இங்கே ஒரு கைஜு வந்துருச்சா அப்படின்ட்டு அந்த வயசான கிழமை ஒரு பெரிய வேலையை பார்த்துறான். ஃபோன் பண்ணி இங்கே ஒரு கைஜு வந்துருச்சு ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்படியே ஃபஸ்ட் எபிசோடே முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேறு எந்த அனிமே அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.